நமக்கு ஒரு பிரச்சனை வருதுங்கிறதுக்காக எந்த இடத்துலையும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம சோர்ந்து போனோம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற மத்தவங்களும் டவுன் ஆகறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ எந்த இடத்துலயும் சோர்ந்து போகாம, நெறைய விஷயங்கள் தைரியமா நம்ம ஃபேஸ் பண்ணும்போது, அந்த பிரச்சனையும் நமக்கு ஈஸியா சரியாகும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா, இப்ப மேரேஜுக்கு அப்புறம் கார் ஆக்சிடென்ட் ஆனப்பவும் சரி, ஃபினான்ஷியலா நாங்க ரொம்ப டவுனா இருந்தோம். அதுலேருந்து மீண்டு வந்து, அதுக்கப்புறமா நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணி இப்போ ஒரு லாஸ்ட் 6 மந்த்தா ஒரு ட்ரீட்மெண்ட்காக எங்கள் அம்மாக்காக கிட்டத்தட்ட அனதர் ஒரு ஸ்டேட்டில் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சுச்சுவேஷன் வந்தப்பவும் கூட அதையும் மூவ் ஆன் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி நாங்கள் வெளியே வந்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் எல்லாரும் தைரியமாக இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், எந்த விதத்துலையும் நாங்கள் டவுன் ஆகக்கூடாது அப்படின்னு நான் நினச்சது தான். அதோட கிளிப்பிங்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஆட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இதுவுமே ஹாஸ்பிட்டல் வச்சு எடுத்த ஒரு 1-2 கிளிப்பிங்ஸ் தான் எதுலேயுமே இருக்கும். ரொம்ப இத்தனைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-4 டேஸ் வந்து நானும் எங்கள் அம்மாவும் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வந்துச்சு. அதையும் ஃபேஸ் பண்ணேன். எல்லாத்தையும் முடிச்சு டிஸ்சார்ஜும் ஆகி லாஸ்ட் 1 மந்த் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம்